ஆத்ம நமஸ்தே. உங்களுக்கு சரியான வேலையோ, தொழிலோ அமையணுமா? அப்போ இந்த நட்சத்திரத்த பயன்படுத்திக்கோங்க. உத்திராடம். உத்திராடம் நட்சத்திரத்தோட அதிபதி சூரிய பகவான். இந்த நட்சத்திரம் தனுசு ராசியிலும், மகர ராசியிலும் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். பொதுவாக உத்திராடம் நட்சத்திரம் அப்படிங்கிறது குருவோட வீட்டையும், சனி பகவான் வீட்டையும் இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு பாலமா இருக்கு. அதாவது குருவும், சனியும் பொதுவாக சேர்ந்திருப்பது தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி அமைப்பு ஜாதகத்துல இருந்தா அவங்களோட வாழ்க்கை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எப்பயுமே நிம்மதியா போகும் அப்படின்னு சொல்லப்படுவது. இந்த அமைப்பு ஜாதகத்துல இல்ல அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய உத்திராடம் நட்சத்திரத்து அன்னைக்கு விரதம் இருந்து ஐயப்பரையோ அல்லது சங்கர நாராயணையோ வழிபட்டு வந்தா நல்ல உத்தியோகமும், நல்ல ஒரு தொழிலும் அமையும் அப்படின்னு ஜோதிடத்துல சொல்றாங்க. உத்திராடம் நட்சத்திரத்துல வேற என்ன செய்யலாம் அப்படின்னா, அரசாங்கத்துல பதவி ஏற்றுக்கொள்ளுதல், அரசு உதவிகளை நாடுறதுக்கு, முடிசூட்டுறது, பட்டாபிஷேகம், ஆலய திருப்பணி, வீடுகள்ல வாஸ்து சாந்தி, நவகிரக சாந்தி, பித்ரு வழிபாடு செய்யறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கும் இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்திக்கலாம். சரியான உத்தியோகமோ, தொழிலோ அமைய இல்லாம இருக்கிறவங்க, கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு மாலை போட்டு, அந்த மாதம் வரக்கூடிய உத்திராடம் நட்சத்திரத்து அன்னைக்கு சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை வழிபட்டால் நிச்சயமாக நல்ல உத்தியோகம் அந்த வருடமே அவங்களுக்கு கிடைக்கும். சபரிமலைக்கு செல்ல முடியாதவங்க, சங்கரன் கோவில் சென்று அங்குள்ள சங்கர நாராயணரை வழிபட்டு வரலாம். நன்றி. ஆத்ம நமஸ்தே.